செய்ய போகிறோம். இதான் ஒட்டகக்கறி. இப்போ எடுத்து போட்டுருங்க தண்ணியில். அது ஒரு 5 கிலோ இருக்கும். எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா போட்டு வைக்க போகிறோம். அந்த மசாலா போட்ட வீடியோ வந்து லைவ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒட்டகக்கறி பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றதையும் லைவ் போட்டிருக்கேன். அது தனியாக போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து லைவ் பாருங்கள் தெரியும். ஓகே மக்களே, பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து மசாலா போட போகிறோம். மட்டனில் இப்போ தான் மசாலா போட்டு வச்சுருக்கேன். கழுவி க்ளீன் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். தேவையான உப்பு எல்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்கிற வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து லைவ் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து மசாலா போட்டதும் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். லைவ் தான், எல்லாமே லைவ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். பிரியாணி செய்கிற வீடியோ வந்து லைவ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே மக்களே, பாய்.